வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறது பட்டர்ஃப்ளை எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில் எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் வச்சு சென்டர் மார்க் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைக்கு சென்டர் எங்கே கொண்டு வரணுங்கிறதையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. டாப்பில் அந்த ஆண்டனா எது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டிசைட் பண்ணிட்டு சென்டரில் பட்டர்ஃப்ளையோட ஹெட்டு போட்டு அதோட வார்ம் பாடியை நம்ம போட போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஆண்டனா போட்டு இது குட்டி குட்டி ஹரிசாண்டல் கர்வ்ட் லைனாக போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விங்ஸ் மேலே ஒரு ஷார்ப் விங்ஸாகவும் லோவர் விங்ஸை பிளண்ட் விங்ஸாகவும் போட்டு அதே மாதிரி சிமெட்ரிக்காக ரைட் சைடு எப்படி ட்ரா பண்ணணுமோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடும் ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸு இதெல்லாமே நம்ம போடணும். ஹரிசாண்டல் லைன் பேரலாக போட்டோன்னா உள்ளே கலர் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதோட விங்ஸோட ரிங்கிள்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் விங்ஸோட எட்ஜில் ஸ்பாட்ஸ் குட்டி குட்டி ரவுண்ட் ஸ்பாட்ஸ் போட்டோம் அப்படின்னா அது அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ஃபார்மலாக ஃபுல் ரவுண்டு போடணும்னு போடாதீங்க. கர்வ்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி போடுங்க. பாதி சர்க்கிள் இருந்து பாதி சர்க்கிள் இல்லாத மாதிரி போட்டோன்னா அது கொஞ்சம் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பட்டர்ஃப்ளை விங்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ண எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு லைன் பண்ணிடணும். பென்சிலில் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. திருப்பி நம்ம மாற்றி வரைஞ்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் சரியாக வரைகிறோன்னு ஸ்கெட்ச் வச்சு திருப்பி வரைஞ்சிங்கன்னா அது ரொம்ப உறுத்தலாக நல்லாவே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் ஓவர் ரைட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பென்சில் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே நீட்டாக டஸ்ட் பண்ணி நம்ம கலர் பண்ணுறதுக்கு ரெடியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணுறதுக்கு எல்லோ கலரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பாட்ஸில் படாமல் அந்த சர்க்கிள்ஸ் இருக்குல்லையா, சர்க்கிளோட பபிள்ஸ்குள்ளே படாமல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல்லோவை ரைட் சைடு எப்படி கலர் பண்ணுறோமோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்பாட்ஸில் படாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கலர் பண்ணிடணும். கலர் பண்ணும்போது நீங்கள் அந்த ரவுண்டு ஸ்பாட்ஸ்குள்ளே ஃபில்லிங் பண்ணும்போது படாமல் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பாட்ஸுக்கு வேறு கலர் நம்ம பண்ணுனா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரெட் கலர் நம்ம கலர் பண்ணுறோம். ரெட் கலர் எப்பயுமே பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே பட்டுச்சுன்னா பிரைட்டாக தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி பபிள் ஸ்பாட்டுக்குள்ளே படாமல் நீங்கள் கலர் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒயிட் ஸ்பேஸாக இருந்தால் தான் நம்ம வேறு கலர் கொடுக்கும்போது நீட்டாக கிளியராக வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பாட்ஸுக்கு க்ரீன் கலர் கொடுக்கணும். அந்த க்ரீன் கொடுக்கும்போது ஒயிட் கலர் ஸ்பேஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுனா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரியல அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு கலர் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. அந்த ஸ்பாட்ஸுக்கு 2 கலரோ 3 கலரோ உங்களோட விருப்பத்துக்கு போடுங்க. ஆனால் ஸ்பாட்ஸுக்குள்ளே லைட்டாக அந்த ஒயிட் ஸ்பேஸ் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும், கொஞ்சம் கலர் காம்பினேஷனாகவும் இருக்கும். மேலே இருக்க ஸ்பாட்ஸுக்கு ஒவ்வொரு கலர், கீழே இருக்க ஸ்பாட்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான கலர்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் கொடுக்கலாம். ஆனால் கலர் கொடுக்கும்போது நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுங்க. கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சேமாக மேட்சிங்காக இருக்கிற கலர் கொடுத்தீங்கன்னா அது சியூட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரெட்டு பக்கத்தில் ப்ரௌன் போடும்போது உங்களுக்கு அது சியூட்டபுளாக எடுக்காது. இந்த மாதிரி ரெட்டு ப்ளஸ் மரூன் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரௌனும் ரெட்டும் ஒரே கலர் ஃபேமிலியில் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பிங்க்குக்கும் ப்ளூக்கும் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் போடும்போது ரொம்ப
பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைட்டாக வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ், அப்போ தான் அந்த பிளாக் கலர் விங்ஸோட அது ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இதே மாதிரி எப்படியெல்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே மாதிரியே ரைட் சைடும் நம்ம போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அப்பர் விங்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு லோவர் விங்ஸுக்கும் வந்துட்டு பண்ண போகணும். கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம கொடுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். அதனால் க்ரீன் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம பட்டர்ஃப்ளையோட பாடியை கொண்டு வந்து கலர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர் பண்ணுங்கள். அப்போ தான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துக்காட்டும். இப்போ நமக்கு பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. See you on next video. Bye bye. Thank you.